வணக்கம். இப்போ நம்ம ஆரம்ப காலகட்டங்களில் நம்ம நாடு முகலாயர்கள்ட்ட அடிமையாக இருந்தது. அப்புறமேட்டு ஆங்கிலேயர்கள்ட்ட அடிமையாக இருந்தது. இப்போயும் நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சிடுச்சு. இருந்தாலும் கிட்டத்தட்ட மக்கள் அடிமையாக தான் இருக்காங்க. எதுக்கு அடிமையாக இருக்காங்கன்னு கேட்குறீங்களா? மது அப்படின்ற ஆல்கஹாலுக்கு அடிமையாக இருக்காங்க. நிறைய, அதாவது ஒரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா, தோராயமாக 45% அண்ட் எபோவ் மக்கள் இந்த ஆல்கஹாலுக்கு அடிமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுது நிறைய ஏரியாவில். அப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய ஆண்கள் இந்த மதுவுக்கு அடிமையாகி இதுலேருந்து வெளியில் வர முடியாமல் அவங்க குடும்பமே சிதைஞ்சு அவங்க குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிடுது. சரி, ஏன் சார் இந்த அடிமைகள் மது அடிமையில் இருந்து வெளியில் வர முடியறதில்ல அப்படின்னு கேட்டால், அந்த மாதிரியான நேச்சர் அதில் இருக்குது. என்ன இருக்குன்னா, இப்போ நீங்கள் ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணோடனே அது போய் நம்ம பிளட்டில் மிக்ஸ் ஆகுது. பிளட்டில் மிக்ஸ் ஆகி ஒரு பர்டிகுலர் டைம் அடிக்கும், அது நம்ம பிளட்லேயே சர்க்குலேஷனில் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால அந்த டைமில் இருக்கக்கூடிய ஒரு போதை உணர்வும் ஒரு மிதப்பான உணர்வும் ஒரு இன்பமான ஒரு உணர்வும் அவங்களுக்கு இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆனவுடனே திரும்பி என்ன ஆகுது, நம்ம பிளட்டு நார்மல் சர்க்குலேஷனுக்கு வருது. ஸோ அந்த டைமில் அவங்க ஒரு அன்னீசியை ஃபீல் பண்ணுறாங்கன்னா திரும்பி நம்ம குடித்தா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு குடி மேலே, அதாவது இந்த ஆல்கஹால் மேலே ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுது. அது அந்த ரத்தம் தான் அந்த அட்ராக்ஷனை ஏற்படுத்துது. ஏன்னா அந்த ரத்தத்தில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இருந்த ஆல்கஹால் அவங்களுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியான உணர்வுகளையும் ஒரு போதை உணர்வும் இல்லாத இருக்கிறப்ப அது திரும்பி வந்தால் பரவாயில்லையோ அப்படின்னு தோன்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே எழுது. அதனால தான் நிறைய பேர் குடிச்சிட்டு நைட்டு சத்தியம் பண்ணுவான், இதுக்கு மேலே வாழ்க்கையை நான் குடிக்கவே மாட்டேன்ட்டு நைட்டு பொண்டாட்டிக்கிட்ட குழந்தைங்க மேலாம் சத்தியம் பண்ணுவான். ஆனால் அடுத்த நாள் காலையில் எழுந்தோடனே முதல்ல டாஸ்மார்க் முன்னாடி தான் போய் நிற்பான். சரி, இப்போ இந்த மாதிரி ஆளுங்க எப்படி நம்ம தடுக்கிறது, எப்படி அவங்கள வெளியில் கொண்டு வர்றது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆக்சுவலாக நிறைய மது ஒழிப்பு போராட்டங்கள்லாம் நிறைய நடக்குது. அவங்க எல்லாருமே முன்னிறுத்துகிற விஷயங்கள் என்னென்னா, மது உற்பத்தியை மது கடைகளில் முழுமையாக அழிச்சிட்டா இந்த மது குடிக்கிறவங்களாம் மொத்தமாக திருந்திடுவாங்க அப்படின்றது உண்மையான விஷயம். ஆனால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர் பாட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த திருடாதே பாப்பா திருடாதேன்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு கருத்தை சொல்லியிருப்பார். அதாவது என்னென்னா, குடிக்கிறவன் அவனாக பார்த்து நான் குடியை விட்டுடணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி திருந்தாத ஒழிக்கும் இந்த குடியை ஒழிக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் இந்த ஒட்டு மொத்தமாக வரக்கூடிய உற்பத்தி சாராயத்தை நீங்கள் நிறுத்தினாலும், ஆல்கஹால் நிறுத்தினாலும், அது அங்கங்கே கள்ளச்சாராயமாக பக்கத்தில் ஸ்டேட்லேருந்து அதர் ஸ்டேட்லேருந்து பிளாக்கில் வந்துட்டு தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு பக்கம் மத்திய அரசு அந்த ஆர்மியில் விற்கிறது அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூட்டில் இந்த ஆல்கஹால் வந்துட்டு தான் இருக்கும். இந்த ஆல்கஹால்ன்றது இன்றைக்கி ஏற்பட்ட விஷயம் கிடையாது. அது என்ன சொல்கிறது, சோமபானம் சுறாபானம் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் காலம், அதாவது கடவுள் காலத்துலேருந்தே இது இருக்குது அப்படின்ட்டு பழைய புராணங்கள்லாம் அது இருக்குது. சரி, அதுலேருந்து நம்ம வெளியில் வரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பர்டிகுலராக நம்ம அகத்தியர் அவரோட குணவாகடத்தில் ஒரு 2 லைன் சொல்லியிருக்கார். அது என்னென்னா, கத்தியலும் வாத விகாரம் அடர் வன்கர்த்தம் போம் அப்படின்னு சொல்லியிருக்கார். கத்தியலும் வாத விகாரம்னா நம்ம ரத்தத்தில் இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போதையை நோக்கி எழக்கூடிய ஒரு துடிப்பான உணர்வு. அடர் வன்கர்த்தம் அப்படின்னா நம்ம ரத்தம் எப்பயுமே அந்த ரத்தத்தில் அந்த ஆல்கஹால் கலந்த ஒரு மாயையான உணர்ச்சியையும் அது போக்கும் அப்படின்னா அந்த கொத்துமல்லின்ற நம்ம மூலிகையில் தான் அது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த கொத்துமல்லி கீரைக்கு அந்த குணம் இருக்குது அப்படின்றத நம்ம சித்தர்கள் அவர்கள் நூலில் சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? திருடன் எப்படி திருந்துறது? அவனை தான் எப்படி இருந்தாலும் அந்த ரத்தம் அந்த உணர்ச்சியை கிளப்பி அவனை கொண்டு போய் டாஸ்மாக் நிறுத்திடுது இல்லையா? ஸோ ரத்தத்தில் அந்த உணர்வு எழாமல் இருக்கணும். அப்போ ரத்தத்தை சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கணும், ரத்தத்தை நியூட்ரலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த உணர்வு ரத்தத்தில் எழாமல் பண்ணணும் அப்படின்னா ரத்தத்துக்கு அதுக்கு தகுந்த மூலிகைகளை நம்ம கொடுத்து அதை சரி பண்ணணும். அதுக்கு தான் நம்ம சித்தர்கள் அவங்க நூலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனியா விதை இருக்கு இல்லையா? அந்த தனியா விதையை குறைந்தபட்சம் 1 கிராம்லேருந்து 2 கிராம் 2 வேளை நீங்கள் கஷாயம் மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த குடி வெறி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இது சாதாரணம் தானே சார், இது தனியா எல்லாருக்குமே தெரியுமே சார் அப்படின்னா, அந்த நூலில் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வேணால் ஒரு குடிகார நபர் உங்கள் வீட்டில் இருக்கார் அப்படின்னா அவர்கிட்ட சொல்லிவிட்டு, அவர் ஒருவேளை நான் குடியை நிறுத்தக்கூடிய விருப்பமுள்ள ஆளாக இருந்தால் அவர்கிட்ட சொல்லிவிட்டே 2 வேளை டீ காஃபிக்கு பதிலாக இந்த தனியா கஷாயத்தை ரெகுலராக கொடுத்துடுவாங்க. ரெகுலராக
ஒரு 1 to 2 months ரெகுலராக கொடுத்துட்டு வாங்க. 2 months கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உறுதியாக அவங்களுக்கு இந்த குடி வெறி மேலே இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு கண்டிப்பாக குறையும். சரி, அப்படி இல்லை அந்த பேஷண்ட் நான் கோஆப்ரேட்டிவாக இருக்காங்க சார், அவர் வந்து என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார் அப்படின்னா வீட்டில் தனியாவை எக்கச்சக்கமாக யூஸ் பண்ணுங்கள். தனியா விதையை வச்சு சட்னி அரைங்க, கொத்தமல்லியை வச்சு சட்னி அரைங்க, தனியா விதையை நிறைய அரைச்சி, அதாவது ஒரு வேளைக்கு குறைந்தபட்சம் 2 கிராம் வந்து உடம்புக்குள்ளே போகணும். அப்போ அதை நிறைய குழம்புல நிறைய சேர்த்துங்க, பொரியலில் குழம்புல, அதனால் நீங்கள் சேர்த்த அது இன்டேக் உள்ளே போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய தனியா விதை அவங்களுக்குள்ளே போக போக அந்த உணர்வுகள் கட்டுப்படும். அது சீக்கிரம் அந்த பேஷண்ட்டை நீங்கள் வெளியில் கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த தனியா விதைன்றது சித்தர்கள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம், அந்த குடி வெறியை போக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மூலிகை. சரிங்க சார், இந்த தனியா விதை மட்டும்தான் அப்படியா அப்படின்னா, குடி வெறியை போக்குறதுக்கு நிறைய மருந்துகள் சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பர்டிகுலராக நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு பேஷண்ட்டோட கண்டிஷனை பொறுத்து நாங்கள் நேரில் பார்த்து அந்த பேஷண்ட்டுக்கு என்னென்னலாம் சிம்டம்ஸ் இருக்குதுன்னு பார்த்து ஒரு சித்தா டாக்டர் டிசைட் பண்ணி மருந்தை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ணி வெளியில் முழுமையாக கொண்டு வந்துடலாம். அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா பலகரை பற்பம் அப்படின்னு சொல்லி ஒரு பலகரை பற்பத்தில் எல்லா வெறி நோய்களுக்கும், பர்டிகுலராக குடிவெறி நோய்க்கு அது ரொம்ப சிறந்த மருந்தாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த பலகரை பற்பம்னா, பலகரைனா வேறு ஒன்றும் இல்லைங்க, சோழி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த காலத்தில் இந்த ஜாதகம் ஜோசியம் பார்க்குறவங்களாம் கையில் வச்சுக்கிட்டு உருட்டி விடுவாங்க அப்படின்னு சோழின்னு சொல்லுவாங்க. அந்த பலகரை அது கடலில் கிடைக்கக்கூடிய ஒரு ஷெல். அதை வந்து சித்த முறைப்படி நல்லா நைஸாக பவுடராக்கி நிறைய மூலிகைகளை ஊற வச்சு அதை சுத்தி பண்ணி நல்ல மூலிகைகளை வச்சு அரைச்சி அதை பஸ்மமாக்கி ரொம்ப நானோ பார்ட்டிகல் சைஸுக்கு அதை பஸ்மமாக்கி நம்ம கொடுக்குறோம். அப்படி கொடுக்குறப்ப அந்த பற்பம் ரெகுலராக இன்டேக் ஆக ஆக ரத்தத்தில் அந்த குடி வெறி கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஆல்ரெடி அவங்களுக்கு இந்த குடித்ததுனால உள்ள கல்லீரல் மற்ற உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த பலகரை பற்பம் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் சரி பண்ணுது. அதுக்கான நிறைய ஸ்டடீஸே இருக்குது. சரி, இப்போ இந்த 2 விஷயங்கள் வச்சுக்கிட்டு, இந்த தனியா விதை குடிநீரை வச்சுக்கிட்டும் இந்த பலகரையை வச்சுக்கிட்டும் நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கிற நபரை முழுமையாக வெளியில் கொண்டு வரலாம். சரி, இப்போ தனியாவை இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்க, ரெகுலராக கஷாயம் போட்டு கொடுக்குறீங்க, கஷாயம் போட்டு கொடுக்க முடியல ஃபுட்டில் ஆட் பண்ணி கொடுத்துறீங்க. இதே மாதிரி தான் அந்த பலகரை பற்பம் ஒத்துக்கிட்டாங்கன்னா பலகரை பற்பத்தை நீங்கள் ரெகுலராக நெய்யில் வந்து ஒரு 500 மில்லிகிராம் நெய்யில் கலந்து 2 வேளை கொடுக்கலாம். அப்படி அவங்க ஒத்துக்காத பட்சத்தில் இந்த பலகரை பற்பமும் பெரிய டேஸ்ட்லாம் ஒன்றும் தெரியாது. இதை நீங்கள் சாம்பாரில், ரசத்தில் எங்கெல்லாம் மிக்ஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. அது ரெகுலராக ஒரு 500 மில்லிகிராம் உடம்புக்குள்ளே போக 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 நிச்சயமாக அந்த குடி வெறி குறையும். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த சொசைட்டியில் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 மூலிகைகளோட இந்த மூலிகையோட விஷயத்தை நான் ஓப்பனாக சொல்கிறேன். இதை நிறைய பேர் பயன்படுத்தி எந்த அளவுக்கு அந்த பேஷண்ட் வெளியில் வராங்கன்றதை நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நீங்கள் மதுவை ஒழிக்கிறது அப்படின்னா இதுதான் சரியான முறையில் அந்த பேஷண்ட்டையே, அந்த குடி வெறிக்கு ஆளான நபரையே முழுமையாக நீங்கள் குடியிலேருந்து வெளியில் கொண்டு வந்துட்டிங்கன்னா, யாரும் குடிக்கலைன்னா எதுக்குங்க கடையெல்லாம் ஓப்பனாக இருக்க போகுது? வியாபாரமாகாமல் ஒரு டாஸ்மாக் கடை ஓப்பனில் இருக்குமா? டாஸ்மாக் கடை ஓப்பனில் இருக்குது, அங்கே யாருமே போய் வாங்கி குடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை நாள் அந்த கடையை வச்சுருப்பாங்க? ஒரு 2 மாதம் 3 மாதம் வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அது ஒன்றுமே வியாபாரம் இல்லைனா அந்த கடையை மூடிட்டு தான் போகணும். சரி, அதே மாதிரி இந்த குடி வெறியிலேருந்து வெளியில் வரப்போ ஒரு மிகப்பெரிய டெக்னிக் இருக்குது. என்ன டெக்னிக்னால், நிறைய பேர் நான் குடியை இன்றைக்கே நிறுத்திடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நிறைய சரக்கு அடிக்கிறவனாக இருப்பான். திடீர்னு நிறுத்தவே முடியாது. கிராஜுவலாக தான் நிறுத்தணும். அதுதான் ஒரு மிகப்பெரிய டெக்னிக். அதாவது அந்த அளவை குறைச்சிட்டே வரணும். அதனால தான் நான் வந்து தமிழக அரசுக்கு சாதாரண ஒரு என்னோடய கருத்தை வந்து சமர்ப்பிக்கிறேன். என்ன விஷயம்னா, ஆல்கஹாலை திடீர்னுலாம் நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஆல்கஹாலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரலாம். அதில் இப்போ ஒவ்வொரு பீர், பிராந்தி, விஸ்கியில் ஒவ்வொரு பர்சன்டேஜ் ஆஃப் ஆல்கஹால் இருக்குது. நீங்கள் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஆல்கஹால்லாம் 40%, 30%, 30%, 20%, 20 10, 5 அப்படின்னு பர்சன்டேஜ் ஆஃப் ஆல்கஹாலை குறைச்சிட்டு வர அது பவர்லெஸ் ஆல்கஹாலாக மாறிடும். பவர்லெஸ் ஆல்கஹாலை வாங்கி குடிக்கிறவனுக்கும் அது எதுக்குடா குடிக்கணுன்ற மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து இப்போ மதுவை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்சன்டேஜை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்து கம்ப்ளீட்டாக வித்ரா பண்ணுற மாதிரி பண்ணலாம். சரி, அரிஸ்டம்னு ஆயுர்வேதாவில் ஒரு ட்ரக் இருக்குது. அந்த அரிஸ்டம்ன்றது என்னென்னா, மூலிகைகளை கொண்டு பலவிதமான அரிஸ்டங்கள் இருக்குது. மூலிகைகளை கொண்டு ஒரு மிகப்பெரிய பானைச்சட்டிக்குள்ளார ஒரு தண்ணியில் அந்த மூலிகைகளை ஊற வச்சு நேச்சுரலாக ஃபெர்மெண்ட் பண்ணி ஒரு அப் டு 5% நேச்சுரல் ஆல்கஹால் இருக்க மாதிரி கிரியேட் ஆகிறது தான் இந்த அரிஸ்டம். இந்த அரிஸ்டம் பார்த்திங்கன்னா நிறைய உடம்புக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
அந்த அரிஸ்டம் குடிக்கிறப்ப நிறைய ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகுது, நல்லா தூக்கம் வருது, நிறைய ரீனல் டிசீஸ், ஹார்ட் டிசீஸ், நிறைய விஷயத்துக்கு அந்த அரிஸ்டம் கேட்குது ரெகுலராக எடுத்துகிட்டு வரப்போ. ஈவன் தோ ஆல்கஹாலே பிலோ 50 ml நல்ல மெடிசன் தான், எபவ் 50 mlக்கு போக போக தான் அது வந்து பாய்சனஸாகவே மாறுது. சரி, இப்போ இந்த அரிஸ்டமை வந்து நீங்கள் வந்து அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணலாம். இப்போ இவங்க குடியில் நிறைய மாட்டிக்கிட்டு இருக்கிற பேஷண்ட்டுக்கு ரெகுலராக இந்த அரிஸ்டம் பாட்டிலை வாங்கிக்கிட்டு, எனி அரிஸ்டம், இந்த தசமூல அரிஸ்டம்னு ஒரு 9 மூலிகைகளுக்கு சேர்ந்த ஒரு அரிஸ்டம் இருக்குது, அப்புறமேட்டு வாசா அரிஸ்டான் இருக்குது, கனகா அரிஸ்டான் இருக்குது, நிறைய அரிஸ்டங்கள், அஸ்வகந்தா அரிஸ்டம்னு. ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு அரிஸ்டம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த அரிஸ்டத்தில் ரெகுலராக 10 ml ரெகுலராக 2 வேளை அந்த அவங்கள குடிக்க வச்சுட்டே இருந்திங்கன்னா அந்த ஆல்கஹால், நேச்சுரல் ஆல்கஹால் ஒரு 5% உடம்புக்குள்ளே போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கிறப்ப அந்த குடி வெறியை உண்டாக்குற உணர்வு அவங்களுக்கு கம்மியாயிடும். ஸோ அது வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு மிகச்சிறந்த டெக்னிக் இது. ஸோ அந்த ஆயுர்வேதா ட்ரக் அரிஸ்டத்தை நீங்கள் வாங்கி ரெகுலராக மார்னிங் 10 ml, ஈவினிங் 10 ml, எப்போல்லாம் அவங்க குடிக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் இதை 10 ml ஊற்றி குடித்தா அந்த ஆல்கஹால் ஒரு சர்டன் பர்சன்டேஜ், மினிமம் பர்சன்டேஜ் நம்ம பிளட்டுக்கு போகும். அது போய் அந்த குடிவெறி நோயை, அந்த குடி வெறியை காணாமல் பண்ணிட்டோம். ஸோ அந்த வித்ட்ரா பண்ணி வெளில வர்றதுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 விஷயங்கள், என்ன விஷயங்கள்? கொத்துமல்லி விதையை ரெகுலராக கஷாயமிட்டு 2 வேளை குடிக்கிறது. 2வது பலகரை பருப்பத்தை ஃபுட்டில் மிக்ஸ் பண்ணி தர்றது. அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த பருப்பத்தையே 500 மில்லிகிராம் நெய்யில் கலந்து தர்றது. 3வது இந்த அரிஸ்டம் வாங்கி 10 ml ரெகுலராக மார்னிங் அண்ட் ஈவினிங் அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் குடிக்கணுன்ற உணர்வு வருதோ அப்போ வந்து இந்த 10 ml 50 ml வாட்டரில் டைல்யூட் பண்ணி கொடுக்குறது. இந்த 3 விஷயத்தை ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆல்கஹாலில் அடிமையாக இருக்கிற நபரை நீங்கள் முழுமையாக வெளியில் கொண்டு வந்துடலாம். அதுக்கான என்டையர் எஃபெக்டிவான ட்ரக் இது. இதை பயன்படுத்திட்டு உங்களோட குடும்பத்தில் என்ன மாற்றம் நிகழ்ந்துச்சு அப்படின்றத இந்த யூடியூபோட மெசேஜஸில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இதை நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.